السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. صدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் எங்களுடைய உயிரின மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அடியொற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இன்று வரை நம்முடைய உள்ளங்களில் நிலைத்து இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய விரிவுரையை நாம் எல்லாம் பார்த்து வருகின்றோம். அதனை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனம் என்னவென்றால், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகின்றான், நபிகளாரை பார்த்து அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான், உங்களை இந்த உலகத்தினுடைய அருள்கொடையாகவே தவிர நாங்கள் உங்களை இந்த உலகிற்கு அனுப்பவில்லை, இறக்கவில்லை என்று சொல்லி காட்டுகின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த விஷயத்தை நான் எதற்காக உங்களிடத்துல சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாளைய தினம் நபிகளார் இந்த சமூகத்திற்கு பூத்த ஒரு நாள், நபிகளாருடைய 1500வது பிறந்த தினம் இந்த நாளைய தினம் என்பது. ஆனால் அதற்கு முன்பதாகவே நபிகளார் இந்த சமுதாயத்திற்கு செய்த பணிகள் என்ன, இந்த சமூகங்களுக்கு அவர்கள் கொடுத்த நியமத்துகள் என்ன, இந்த சமூகங்களுக்கு அவர்கள் ஆற்றி தந்த எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. அவை எல்லா வழிமுறைகளையும் நம்ம எல்லாம் பின்பற்றி வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக நாளைய தினம் அவர்கள் மீது புகழாரம் சூட்டுவதற்கு ஒரு ஏற்ற நாளாகவும் அமைந்திருக்கிறது. என்னென்று சொன்னால், எல்லா மனிதர்களும் புகழாரத்தை எண்ணினாலும் கூட எந்த ஒரு மனிதனும் நபிகளார் மீது முழுமையாக புகழாரத்தை சூட்ட முடியாது. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, எல்லா கவிஞர்களும் நபிகளார் மீது புகழாரத்தை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எல்லா கவிஞர்களும் நபிகளார் மீது எனக்கு நபிகளார் மீது இதற்கு பிறகும் எனக்கு நபிகளாரை பற்றி என்ன எழுதுவது என்று தெரியவில்லை, அவருடைய புகழாரத்தை என்னால் புகழ முடியவில்லை என்று பேனாக்களுடைய மூடியை மூடி வைத்தவர்கள் எத்தனையோ கவிஞர்கள். ஆனால் நாளைய தினம் நபிகளாருடைய 1500வது பிறந்த தினம். அவர்களுடைய அந்த தினத்தில் நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஉனி யுஹிப்புக்குமுல்லாஹ் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். குல் நபியே, நீங்கள் கூறுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவீர்கள், ஆனால் ஃபத்தபிஉனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான், உங்களையும் மன்னிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான்.
வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் குணம் உடையவனாகவும் இருக்கின்றான் என்பதாக இந்த ஆயத்தில பார்க்கின்றோம். இந்த வசனம் நமக்கு ஒரு தெளிவான விஷயத்தை நமக்கு எல்லாம் விளக்கி கொடுக்கின்றது. அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்கள் இந்த உலகிலே ஒருவர்கள் இருந்தார் என்று சொன்னால் அவன் ஆரம்பமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் நபிகளாருடைய வழிமுறையை பின்பற்றுவது. அதைத்தான் இந்த ஆயத்தை நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுகின்றது. அதனை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நபியினுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றி நடந்தால் எகஃபிருலக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அது எப்படி உங்களுக்காக மன்னிப்பான் என்பதாக இந்த ஆயத்தினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆரம்பமாக நபிகளாருடைய பிறப்பினுடைய சம்பவம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் எப்படி பிறந்தார்கள், எப்படி இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் அவரை அனுப்பி வைத்தான் என்பதை எல்லாம் நாம் கேள்வி வந்திருப்போம். ஆனால் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு எல்லாம் நான் நினைவு கூறுவேன். நபிகளாருடைய பிறப்பை பற்றி மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு எல்லாம் நான் நினைவு கூறுவேன். ஏனென்று தெரியுமா, நம்ம ஒரு விஷயத்து மனிதனுடைய இயல்பு மறதி. ஆபாத்தில் எழுதி நிச்சயம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வியினுடைய மிக ஆபத்தான விஷயம் மறதி என்றார்கள். அப்ப ஒருவனுக்கு எவ்வளவுதான் ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி சொன்னாலும் கூட அந்த விஷயத்தை மறக்கக்கூடியவர்கள் மனிதர்கள். இந்த ஒரு விஷயம் மறக்கிறோம், அஜத்தினை சொல்லிட்டு போயிருப்பாரு, நாளைக்கு அந்த விஷயம் அவனுக்கு மறந்து போயிருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு நேரமும் நபிகளாரின் மீது புகழாரை சூட்டுவதற்கும் அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் தான் நம்ம எல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம். ஆரம்பமாக நபிகளாருடைய இந்த மீலாத் என்கின்ற ஒரு சொல்லிற்கு அர்த்தம் சொல்லுகின்றார்கள். மீலாது என்றால் உரைநடையில் நபிகளாருடைய வாழ்க்கையில் எடுத்துச் சொல்வது. மௌலிது என்றால் கவிநடையில் பெருமானாருடைய வாழ்க்கையை எடுத்துச் சொல்வது. இப்ப மௌலிதுடைய விஷயத்தில் நாம் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானாருடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் எடுத்து இந்த சமூகத்திற்கு கொடுப்பதுதான் மீலாது, நபிகளாருடைய பிறப்பு. நம் எத்தனையோ சம்பவங்கள் பெருமானாருடைய வாழ்வில் இருந்து கேட்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மௌலிதினுடைய மேடைகளிலும் எல்லா இமாம் பெருமக்களும் மாற்றி மாற்றி நபிகளாருடைய வாழ்வை ஏன் திரும்ப திரும்ப உங்களுக்கு கூறுகிறோம் என்றால், எத்தனையோ விஷயங்களை கேட்ட விஷயங்களை மாறி மாறி கேட்டிருப்போம். ஆனால் அந்த கேட்ட விஷயத்தை ஒவ்வொரு சொட்டுக்களும் விடாமல் இந்த சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற விஷயம் தான் இந்த மௌலியினுடைய நிகழ்வு. ஆரம்பமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு எவ்வாறு இருந்தது, இந்த சிறுவர்களாக நீங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானாருடைய பிறப்பு எப்படி இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபியருடைய கோத்திரங்களில் மிக உயர்ந்த கோத்திரமான சொல்லப்படும் குறைஷியினுடைய கோத்திரங்களில் பிறந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா அம்மையாருடைய வயிற்றில் இருந்து வெளியேறுகின்ற பொழுதுல ஆமினா அம்மையாருடைய முகம் என்பது ஒளியினால் சிலுசிலுத்து விட்டது என்று அறிவிக்கின்றார்கள். ஒளியினால் அவருடைய முகம் என்பது சிலுசிலுத்து விட்டது. அந்த ஒளியினுடைய வீரியத்தில் அவர்கள் கீழே அந்த அவர்கள் பெருமானுடைய பிறப்பின் போது என்னவெல்லாம் சம்பவம் நிகழ்ந்தது சொல்லுகிறார்கள். அந்த ஒளியினுடைய வீரியத்தின் காரணமாக ஈராக்கினுடைய கிஸ்ராவினுடைய இருக்கின்ற ஈராக்கினுடைய கோட்டையில் இருந்த 14 தூண்கள் விழுந்தது. எதற்கு? பெருமானார் உலகிற்கு வந்துவிட்டார் என்கின்ற அடையாளத்தை காண்பிப்பதற்கு அந்த 14 தூண்கள் விழுந்தது. அடுத்தும் சொல்லுகிறார்கள், மஜூசியினுடைய நெருப்பு குண்டம் அணைந்து விட்டது. இந்த மஜூசினா யாருன்னு பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் அதற்கும் ரொம்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்திற்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நெருப்பு வணங்கியல். மஜூசி என்றால் நெருப்பு வணங்கியல் என்ற அர்த்தம். அப்போ இவங்களுடைய நெருப்பை ஆரம்ப காலகட்டத்தில் பத்த வச்சது. அப்படியே இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம், மூசா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் நபி எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் எரிந்து வந்த நெருப்பு பெருமானாருடைய பிறப்பின் போது அது அணைந்து விட்டது. பெருமானார் பிறந்தார்கள். அவருடைய தாயாருடைய முகத்தில் இருந்து வந்த ஒளியின் காரணமாக அந்த மஜூசியினுடைய நெருப்பு அணைந்து விட்டது. சபா என்கின்ற நீரூற்றில், சபா என்கின்ற ஒரு டேம், ஒரு நீர் தடக்கம்,
அப்போ அங்கிருந்து அதை சுற்றி இருக்கின்ற கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிந்து விழுந்தது. எதற்கு? பெருமானார் இந்த உலகிற்கு வந்து விட்டார், இந்த சமூகங்களுக்கு நேர்வழியை காட்ட வந்த ஒரு மனிதர் இந்த உலகிலே பிறந்து விட்டார் என்று காண்பிப்பதற்கு அந்த எல்லா அடையாளங்களும் தோன்றின. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஷாம், மக்காவிலுள்ள பனு ஹிஷாம் இருக்கின்ற பள்ளத்தாக்கில ரபியுல் அவல் மாதம் 9ஆம் தேதி சரியாக கிபி 571 வரலாறுல பதிவு செய்யறாங்க. இது ரொம்ப இஃப்திலாபாத்தில் இருக்கு. கிபி 571 ஏப்ரல் 20ஆம் தேதி அல்லது 22 இஃப்திலாபாத் இருக்கு. இப்போ இந்த தேதியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதாக நம்ம எல்லாம் பார்க்கிறோம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இவ்வுலகிற்கு பிறக்கும் பொழுது எத்தனையோ அதிசய நிகழ்வுகள் நடந்தது என்பதாக வரலாறுகள் கூறுகின்றது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு இருந்தாலும் நமக்கு நியாமத்துகள் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாத்தீங்களா, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். எங்களுடைய பெருமானார் எங்கிருந்தாலும், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் நபியே, உங்களை நாங்கள் அருட்கொடையாக தவிர உங்களை நாம் இறக்கவில்லை என்று சொல்லுகின்றார். அப்போ எங்களுடைய பெருமானார் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் இருக்கின்ற இடம் ஒரு பாக்கியமான இடம், நியாமத்தான இடம். ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு சொல்ல போனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பாலூட்டிய ஒரு பெண்மணி ஹலீமத்து பின்த் அபு துவைஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பாலூட்டிய ஒரு பெண்மணி. அப்போ இவங்களுடைய கோத்திரமா சஅதுனுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவங்க கோத்திரத்துக்குமே இந்த வேலை தான். எந்த ஒரு குழந்தை இந்த மக்கா மதீனாவுல பிறக்குதோ அவங்களுடைய குழந்தையெல்லாம் வாங்கிட்டு வந்து பாலூட்டுற வேலை இந்த கோத்திரத்தாருடைய வேலை. அப்போ ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுது இந்த கூட்டத்தார்கள் எல்லாம் அந்த குழந்தையை வாங்குவதற்காக செல்கின்றார்கள். இந்த ஹலீமா அம்மையாரோட ஒரு ஒட்டகம், வெள்ளை ஒட்டகம், அந்த ஒட்டகத்தின் மடியில பால் சுரக்காது. அப்போ ஒரு கழுதையில ஏறி அந்த ஒட்டகத்தையும் கூட்டு கழுதையில ஏறி போறாங்க. அந்த கழுதையும் பார்த்தா ரொம்ப ஒரு நோஞ்சா மாதிரி இருக்கிற ஒரு கழுதை வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு கழுதையில மக்காவை நோக்கி செல்கின்றார்கள். மக்காவை நோக்கி சென்ற பொழுதில் இவங்க கூட நிறைய பேர் வராங்க. ஆனா ஹலீமா அம்மையா அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க மக்காவை தேடி. அங்க இருக்கிற எல்லா குழந்தையும் வாங்குறாங்க. ஹலீமா அம்மா மக்காவை தேடி போறாங்க, மக்காவை போய் அடைஞ்சிட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொரு குழந்தைய வாங்குறாங்க. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் எந்த ஒரு வாங்கவில்லை. ஏன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு பிறப்பதற்கு முன்பதாகவே தந்தையை இழந்து விட்டார்கள். அந்த காரணமாக, ஏன்னா தந்தை இருந்தாங்க சொன்னா அவங்க பாலூட்டி இருக்கக்கூடிய வருமானத்தை உடனே வாங்க முடியும். அப்போ தந்தை இல்லாதவர்கள் எப்படி அவங்க வருமானம் வாங்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. யாருமே வாங்கல. உடனே ஹலீமா அம்மையார் போறாங்க. அவர்களும் யோசிச்சு பாக்குறாங்க, என்னடா இந்த தகப்பன் இல்லாதவா இருக்கிறாங்களே, இவட வாங்கினா நமக்கு கொஞ்சம் வருமானம் தேருமா என்பதாக பாக்குறாங்க. சரி, ஹலீமா அம்மையார் ஒரு முடிவோட வந்திருக்காங்க. இங்க வந்தோம், எந்த ஒரு குழந்தையும், ஏதோ ஒரு குழந்தை உங்களுக்கு அவங்களுடைய சிறிய தந்தை பெற்ற அந்த குழந்தைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் வாங்கிட்டு போன உடனே அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலூட்டுவதற்காக தன்னுடைய மடியில் வைக்கின்றார்கள். தன்னுடைய மார்பகத்தில் பால் சுரந்தது. ஆனால் இதற்கு அந்த குழந்தையை வாங்கப்பட்டவர்கள் ஹலீமா அம்மையாருடைய மார்பகத்தில் பால் சுரக்கவில்லை. ஆனால் பெருமானாரை தூக்கி தன் மடியில் வைத்து பால் கொடுக்கலாம் என்று தன் மடியில் வைக்கின்றார்கள். அவருடைய மார்பகத்தில் பால் சுரக்கு என்பதாக வரலாறு சொல்கிறது. எங்களுடைய பெருமானார் எங்கிருந்தாலும் அந்த இடம் என்பது ஞாபகத்திற்குரிய ஒரு இடம். அந்த ஒரு வெள்ள ஒட்டகம் சொன்னாங்களே, அந்த வெள்ள ஒட்டகத்தின் மீது பெருமானாரை ஏற்றி செல்கிறார்கள். அந்த வெள்ள ஒட்டகம் என்பது மிகவும் ஒரு திடகாத்திரமான ஒட்டகம் மாறி இவர்கள் ஹலீமா அம்மையார் அவர்களோட வந்தார்களே, அவர்கள் மக்கா அவர்களுடைய ஊரை தேடுவதற்கு முன்பதாகவே ஹலீமா அம்மையார் அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. உடனே ஹலீமா அம்மையாருக்கு அந்த அவங்க உடன் இருந்தவளா கேட்கிறார்களா, என்ன ஹலீமா, நீ எங்களுக்கு பின்னாடிதான் வந்து எப்படி நீ எங்களுக்கு முன்னாடி போன? இல்ல, அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறான், மிகவும் ஒரு நியமத்தான குழந்தை என்று சொன்னாங்க ஹலீமா அம்மையார். வரலாறுகள்ல பார்க்கிறோம், எங்களுடைய பெருமானார் எங்கிருந்தாலும் சிறப்பு தான். ஹலீமா அம்மையார் குழந்தையை கொண்டு போய் வீட்டுல வைக்கிறாங்க. வீட்டுல வச்சுட்டு, ஆனால் வீட்டுல ஒரு 4 ஆடுகள் இருக்கு. ஆனால் இந்த ஆடுகள் எங்கு சென்றாலும் அது ஒரு மெலிஞ்ச ஆடு. அந்த ஆடுகள் எங்கும் வெளியே போய் மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் மெலிசாதான் இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமா அம்மையாருடைய வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு அந்த ஆடுகள் மேய்ந்து வருகின்றது. மிகவும் ஒரு திடகாத்திரமான ஆடு.
அந்த ஆடு சொல்லி சொல்லிக்கிறது. ஏன் என்று கேட்டால் எங்களுடைய பெருமானார் ஹலிமாமையாருடைய வீட்டில் இருக்கிற காரணமாக. எங்களுடைய பெருமானார் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடம் என்பது ஒரு நியமத்திற்குரிய இடமாக ஆகிவிடும். ஒரு விஷயத்தை எழுதுகின்றார்கள், அந்த மௌலிதினுடைய அடிகளில் ஒரு அடியை சொல்லி காட்டுகிறார்கள். மிம்மா ஜம்ஸம கான வஸலுஹும் பிசுதூரிஹி வலி ஜம்ஸம ஷர்ரபு ஜஸீமில் பிமுஸ்னதி என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஜம்சம் தண்ணீரை கொண்டு எங்களுடைய பெருமானாருடைய உள்ளம் என்பது கழுவப்பட்டது. அந்த பெருமானாருடைய உள்ளம் கழுவப்பட்டதின் காரணமாக அந்த ஜம்சம் தண்ணி தன்னை ஒரு பெருமையாக நினைத்துக் கொண்டது, தன்னை ஒரு உலகம் புகழாரம் சூடுகின்ற ஒரு தண்ணியாக நினைத்துக் கொண்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சை கிழிச்சு முதல்ல ஹலிமாமா அவங்ககிட்ட வச்சுதான் அந்த தங்க தட்டுல வச்சு அவங்களுடைய நெஞ்சை கிழிச்சு கழுவுறாங்க. அப்போ கழுவப்பட்ட தண்ணி ஜம்சம் தண்ணியை வச்சுதான் கழுவுறாங்க. அப்போ கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌலூதுடைய ஷரீஃபில் எப்படி எழுதுகிறார்கள், எங்களுடைய பெருமானார் அவருடைய உடலை ஜம்சம் தண்ணீரால் கழுவப்பட்டது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை கழுவப்பட்டதற்கு பிறகு அந்த ஜம்சம் தண்ணி தன்னை ஒரு புகழாரம் சூட்டிக் கொண்டு பெருமையாக நினைத்ததாம். ஏன்னு தெரியுமா, எங்கள் பெருமானாருடைய உடல் என் பெயர் வைத்திருக்க தண்ணீரை கொண்டு கழுவுதே. அதனால் இன்றைக்கும் பார்க்கிறோம், மக்காவிற்கு செல்கின்ற எத்தனையோ நபர்கள் எதையோ பொருட்களை வாங்க மறந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை எடுத்து வருவதற்கு மறப்பதில்லை. இந்த உலகில் அந்த பெருமானாருடைய உள்ளத்தை கழுவியதன் காரணமாக அந்த ஜம்சம் தண்ணீருடைய புகழ் இந்த உலகெங்கும் பரவி இருந்தது. எல்லா நபர்களும் பொறுத்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 3 அடிதான் இருக்கும். ஜம்சம் கிணற்றினுடைய ஆழம் என்பது 3 அடிதான். கிட்டத்தட்ட 10 நிமிடத்திற்குள்ளதாக 100-150 லிட்டர் தண்ணி அதுல இருந்து எடுக்கப்படும். எவ்வளவு எடுத்தும் பத்தாத ஒரு கிணறு ஜம்சம்னுடைய கிணறு. உலகளாவிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு தண்ணீர் தான் மிக பியூரிட்டியான உடலுக்கு ஆரோக்கியமான தண்ணீர் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். அந்த தண்ணீர் எங்க கேட்டால் மக்கமா நகரில் இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணீர் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஏன் வந்தது என்று தெரியுமா? எங்கள் பெருமானாருடைய உள்ளம் அந்த ஜம்சம் தண்ணீரில் கழுவப்பட்டது. அதனால்தான் அந்த ஜம்சம் தண்ணீருக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. இதைத்தான் இந்த மௌலூதின் அடிகளையும் குர்ஆன் அடிகளையும் இவ்வளவு ஒரு நேர்த்தியாக வர்ணித்து சொல்லுகிறார்கள். நபிகளாரை புகழ்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகிலே எத்தனையோ கவிஞர்கள் பூத்திருக்கிறார்கள், எத்தனையோ கவிஞர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு கவிஞரும் நபிகளாருடைய புகழை முழுமையாக புகழ்வதில்லை, புகழ்ந்ததும் இல்லை, இனி புகழப் போவதும் இல்லை. அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்தான் நபிகளாருடைய புகழை முழுமையாக புகழ்வதற்கு தகுதி இருப்பவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த உலக எல்லா நபர்களும் எத்தனையோ கோடான கோடி கவிஞர்கள் இருக்கின்றார்கள். அத்துணை கவிஞர்களும் நபிகளாருடைய புகழை ஒருபோதும் முழுமையாக புகழவில்லை. எத்தனையோ கவிஞர்கள் தன்னுடைய நபிகளாருடைய புகழை உங்களுடைய அளவிற்கு எங்களால் புகழ முடிந்ததா என்று நாங்கள் எல்லாம் அறியவில்லை, அதனால்தான் உங்களை புகழ்வதற்கு எங்களிடத்திலே வார்த்தை இல்லை என்று சொல்லி தன்னுடைய பேனாவினுடைய மூடியவர்கள் எத்தனை நபர்கள். ஒரு கவிஞர் இப்படி எழுதுகிறாராம், யா சாஹிபல் ஜமால் யா சய்யித் அல் பஷர், அழகில் சிறந்தவரே, மனித குலத்தின் தலைவரே என்று எழுதுகிறார். ஆனால் பிறகு இந்த கவிஞர் சொல்லுகிறார், அதுக்கப்புறம் அவரால் என்ன எழுதுன்னு தெரியல. உடனே சில காலங்கள் கழித்து ஒரே ஒரு வரியா அதற்கு பிறகு அந்த கிதாபினுடைய எழுதுல ஒரே ஒரு வரியை மட்டும் எழுதி முடிக்கிறாரு. ஆனா உங்களுக்கு நான் என்னன்னு சொல்ல, அல்லாஹ்வுக்கு அப்புறம் அடுத்து நீங்க தான் என்று சொல்லி அந்த கவிதையினுடைய புத்தகத்தை முடிக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை இந்த உலகில் யாராலும் முழுமையாக புகழ முடியாது என்று நாமெல்லாம் பார்க்கணும். குர்ஆனினுடைய அடிகளில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூத்திருக்கிறார்கள். இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும் பக்கவாத நோயில் பாதிக்கப்பட்டிருந்த பொழுதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவியை எழுதுகிறார்கள். ஏன்னு தெரியுமா, என் பக்கவாத நோய் பெருமானாரின் புகழிலிருந்தும் கூட என் பக்கவாத நோய் நீங்கிடாத என்ற இயக்கத்துடன் இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபில் எழுதுகிறார்கள். என்று எழுதி கொண்டே வருகிறார்கள். ஒரே ஒரு இடத்துல நின்றாங்க. அவருக்கு என்ன, கல்வியினுடைய அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் தான் என்று சந்தேகம் எழுதிட்டார், அவர் புத்தகத்தில் எழுதிட்டாரு. அதற்கு அப்புறம் என்ன வார்த்தை போடணும்னு தெரியல, உடனே பேனா வச்சு தூங்கிட்டாரு. உடனே அன்றைக்கு கனவுல
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றுகிறார்கள். உடனே இமாம் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாராம், யார சூழல்லாம், கல்வியினுடைய அடிப்படையில நீங்கள் ஒரு மனிதர் என்று நான் எழுதிட்டேன், இதற்கப்புறம் எனக்கு என்ன எழுதுன்னு தெரியல. உடனே பெருமானார் ஒரு வார்த்தை எடுத்து கொடுக்கிறார்கள், ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன் வ இன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹி. கல்வியினுடைய அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தால் மனிதர் தான், ஆனால் அல்லாஹ்வினுடைய படைப்பால் உலகத்திற்கு கோடான கோடி படைப்புகளாலும் சிறந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை யாராலும் இன்றைக்கு மறுக்க முடியாது. எத்தனையோ நபர்கள் வாழ்ந்திருக்கலாம், எத்தனையோ தலைவர்கள் இந்த உலகிலே இருந்திருக்கலாம், ஆனால் எந்த ஒரு தலைவருக்கும் தன்னுடைய வரலாறுகள், ஒரு சில தலைவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா 4 வருஷம் 5 வருஷம் அவருடைய வரலாறுகள் ஒட்டுமொத்தமாக மறைக்கப்படும். ஆனால் கிட்டத்தட்ட 1500 வருடங்களில் இருந்து அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை என்ன செய்தார்கள், இவர்கள் எப்படி பழகினார்கள், எப்படி உண்டார்கள், எப்படி தூங்கினார்கள், எப்படி மற்றவர்களிடத்தில் பழகினார்கள் என்கின்ற வரலாறு பயோடேட்டா A to Z வரை எந்த ஒரு தலைவருக்கும் எழுதப்படவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரை தவிர வேறு எந்த ஒரு தலைவருக்கும் வரலாறுகள் முழுமையாக எழுதப்படவில்லை. இன்றைக்கு மகாபிகள் இடத்திலிருந்து ஒரு கேள்வி வருகிறது, என்னவென்று தெரியுமா? நீங்கள் ஏன் நபியை புகழ்கின்றீர்கள்? நீங்கள் ஏன் நபியை புகழ்கின்றீர்கள்? இன்றைக்கு உலகத்துல ஒரு 10,000 ரூபாயை ஒருத்தனுக்கு கொடுத்துட்டா, இவர் பெரிய ஆளு, இவர் புகழுக்கு தகுதியானவரே, போட்டோ போட்டு பிளக்ஸ் அடிச்சு சமூக வலைதளங்கள்ல அவருடைய போஸ்ட போட்டு இவர் பெரிய ஆளு, இன்றைக்கு இந்த நபருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, இன்றைக்கு இந்த நபருக்கு அவரு உணவு வழங்கியிருக்காரு என்று சொல்லி இவர்கள் எல்லாம் பெருமைப்படுத்துகிறோமே. இப்ப செம்மணி செம்மல் புகழுக்கு உரியவர் என்று சொல்லுகிறோமே, இதெல்லாம் புகழ் அல்ல, இது புகழ் அல்ல. புகழ்வதற்கு தகுதியானவர் இவர்கள் அல்ல. ஒருபோது இவர்கள் ஏதோ ஒரு சமூகத்திற்கு காசு கொடுத்துட்டாங்க, ஏதோ 2 பேருக்கு திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க, ஏதோ கேள்வி ஒரு ஓரமாக இருந்த ஒரு ஏழ்மையா பிச்சைக்காரர் போயிட்டு ஒரு நல்ல வேலை கொடுத்துட்டாரு, இதெல்லாம் புகழ்வதற்கு ஒருவனுக்கு தகுதி அல்ல. புகழ்வதற்கு ஒருவருக்கு தகுதி இருக்குது என்று சொன்னால் அது எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவரும் கிடையாது. எங்களுடைய உயிரை விட மேலானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கள் அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லுகிறானே, நான் சொல்லவில்லை, இறைவன் சொல்லுகின்றார், உங்களுடைய உயிரை விட மேலான நீங்கள் நேசியுங்கள். யாரை? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுடைய உயிரை விட மேலான நீங்கள் நேசியுங்கள் என்று சொல்கிறார் அல்லாஹ். இப்போ எங்களுடைய உயிரினும் மேலான, அதற்குத்தான் சொல்கிறோம், எங்கள் உயிரை கூட அவர்கள் எல்லாம் அர்ப்பணிக்க நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றோம். எங்கள் உயிரை விட மேலானவர்கள் எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகிற்கு வந்தார்கள், ஒரு அன்புடையாக அவர் அனுப்பப்பட்டார்கள். நற்குணத்தின் மீது வசித்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனின் அடிகளும் புகழாரத்தினுடைய ஏடுகளும் அவர்களை பற்றி விவரிக்கின்றது. அவ்வளவு ஒரு அழகாக ஒரு விஷயங்களை எல்லாம் விவரிக்கின்றது. அபூ குபைஸினுடைய மலையில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் இறை தூதர். மறுபடியும் நான் தெளிவா தான் இருக்கேன், நான் இந்த விஷயம் தெளிவா சொல்றேன், நான் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன்னு தெரியுமா? எனக்கு ஏன் இறை தூதர் பட்டம் கொடுத்தாங்க தெரியுமா? எனக்கு ஏன் எழுதிட்டாங்க தெரியுமா? என்னுடைய நுபுவத்திற்கு முன்னால் நான் எவ்வித தவறும் செய்ததில்லை. என்னுடைய நுபுவத்திற்கு முன்னால் நான் எவ்வித தவறுகளும் இழைத்ததில்லை. இன்றைக்கு இந்த தலைவன் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சமூகத்தின் தலைவன் இந்த வார்த்தையை சொன்னால் அவனுக்கு கல்லடி தான் கிடைக்கும். என்னென்று சொன்னால் எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு சமூகத்தினுடைய தலைவனும் பெருமானை போன்று வந்துவிட முடியாது, யாராலும் முடியாது. உலகத்துல எத்தனையோ நபிமார்கள் இருக்கின்றான், எத்தனையோ சுஹதாவு சாலிஹீன்கள் இருக்கின்றான், அனைவர்களும் யாராலும் நபிகளாரை போன்று யாரும் வர முடியாது. நம்ம எல்லாம் நினைக்கின்றோம், நபியை புகழ்வதனால் அவருடைய அந்தஸ்து உயர்கிறதை நாம் எல்லாம் நினைக்கின்றோம். நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், நபியை புகழ்வதனால் அவர்களுடைய அந்தஸ்து ஒன்றும் உயர்த்தப்படவில்லை. நபிகளை புகழ்வதனால் நம்முடைய நாவுகள் தூய்மை அடைகின்றது, நம்முடைய அந்தஸ்து உயர்வதை தவிர நபிகளாருடைய அந்தஸ்து உயர்வதில்லை. நபிகளாரை புகழ்வதன் மூலமாக நம்முடைய புகழாரம் நம்முடைய நாவுக்கு ஒரு இனிமை கிடைக்குது, நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு இன்பம் கிடைக்கிறது ஒழிய நபிகளாரை புகழ்வதனால் அவருக்கு ஒரு அந்தஸ்தும் ஏறவில்லை. அதை நல்லா தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் நேசிக்க வேண்டும். நேசிப்பதற்கு நம்ம எல்லாம் கடமைப்பட்டிருக்கோம். நம் உயிரை விட நேசிக்க வேண்டும். இப்போ சமீப காலங்கள்ல நம்முடைய சமூக வலைதளங்களில் ஒரு
விஷயம் பதிவாகி வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணி முருக அடைஞ்ச ஒரு பெண்மணி இப்ப சமீப காலங்களாக மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டுல ஒரு திரையுலக நடிகரை பார்த்து ஒரு என் உயிரினே மேலானவர் தலைவா, உனக்கு தான் என்ன போகுது தலைவா, நான் உனக்கு சப்போர்ட் தலைவா, நீதான் என் உயிருக்கு மேல, நீதான் என் உயிர், உனக்கு கட்டி குடிச்சிருவ, கட்டி எடுத்து அழுதுமே என்கின்ற வார்த்தை எல்லாம் சொல்லுகிறது. யாரை பார்த்து? நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பவனை பார்த்து சொல்கின்ற அந்த இஸ்லாமிய பெண்மணியுடைய வார்த்தை எவ்வளவு ஒரு சமூகங்களுக்குள்ளாக ஒரு கிடுகிடிப்பை ஏற்படுத்தி விட்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியுமா? இந்த இஸ்லாத்தினுடைய புரிதல், இஸ்லாத்தினுடைய விஷயம் ஒரு இடத்துல இல்லை. பெருமானார் சொல்லுகின்ற வார்த்தையை தெளிவாக சொல்லுகிறார், அந்த பெண்மணிக்கு ஈமான் இன்னும் முழுமை அடையவில்லை. சொன்னேனே, ஒரு பெண்மணியை பத்தி சொன்னேனே, அந்த பெண்மணிக்கு இன்னும் ஈமான் முழுமை அடையவில்லை. இதை நான் சொல்லவில்லை, பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மைன் என்று சொல்கிறார்கள். உலகில் இருக்கின்ற எல்லா மக்களையும் விட, உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய மனைவி மக்கள் அனைவர்களை விட என்னை நீங்கள் நேசிக்கின்ற வரை உங்களில் ஒருவருக்கும் ஈமான் என்பது முழுமை அடையாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நம்முடைய இஸ்லாத்தினுடைய பெண்மணியை சார்ந்தவர்கள், நீதான் என்னுடைய உயிர், நீதான் என்னுடைய உயிர் மேலாவே, என்னுடைய உயிரை உனக்கு தான் என்று யாரை பார்த்து சொல்கிறோம்? ஒரு திரை உலகில் நடிக்கின்ற ஒரு கேவலமானவனை பார்த்து நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். மதமாற்றம் கூட செய்பவர்கள் இன்றைக்கு உண்டு. அவனை பார்த்து யாரை நின்று கொண்டு சிறுநீர்களுக்கு பார்த்து நம்ம எல்லாம் சொல்லுகிறோமே, இஸ்லாத்தினுடைய பெண்மணிகள் சொல்கிறார்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியுமா? அவருடைய இஸ்லாத்தினுடைய வாழ்களும் இஸ்லாத்தினுடைய வரலாறுகளும் நபிகளாருடைய வாழ்வாதாரத்தினுடைய சம்பவங்கள் எடுத்து கூறப்படவில்லை, அவர்கள் அதை விளங்கவும் இல்லை என்றுதான் அர்த்தம். இப்போ நபிகளாரை நாம் எல்லா இடங்களிலும் புகழ வேண்டும். நீங்கள் ஏன் நபிகளாரை புகழக்கூடாது என்று சொல்கிற மகாவியம் என்று கேள்வி கேட்கிறாங்க. நீங்கள் ஏன் நபி, நான் கேள்வி நபி, நீங்கள் ஏன் நபிகளாரை புகழக்கூடாது என்று சொல்கிறீர்கள்? வஹாபி இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கிறோம், நபிகளாரை நீங்க ஏன் புகழக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஏனால் புகழுக்கே உரைத்த நாயகர் பெருமானாரை தவிர வேறு யாரும் இல்லை. எல்லா நபர்களிடம் மிகவும் இணக்கமாக சகஜமாக பழகக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுவர்களிடத்தில் மிகவும் இனிமையாக பழகக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹமூத் இப்னு ரபியா என்கின்ற ஒரு சிறுவன், அவன் மற்ற சிறுவர்களை போன்றல்ல, மிகவும் தெளிவான ஆளு, நம்மள வாழ்கிற மிகவும் தெளிவான ஒரு ஆளு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒளி செஞ்சுட்டு இருக்காங்க, பக்கத்துல இவரும் போய் நிக்கிறாரு, ஒளிச்சியை ஓட்டு போய் நின்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தண்ணி எடுத்து வாயில கொப்பளிக்கிறாங்க. பெருமானாரை பார்த்து மஹமூதும் கொப்பளிக்கிறார். உடனே பெருமானார் தண்ணி எடுத்து அந்த மஹமூதுடைய மூஞ்சியில் கொப்பளிக்கிறார்கள். உடனே இந்த மஹமூத் என்ன செய்தார்னு தெரியுமா? பெருமானார் தன் மூஞ்சியில் துப்பிய அந்த தண்ணீரை எடுத்து தன் உடம்பும் முழுவதும் தடவி கொண்டார்கள். பெருமானாருடைய அன்பு. ஆனால் இவ்வளவு ஒரு தலைவருக்கு சிறுவர்களுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு நேரம் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. தன்னுடைய நேரங்களை யாரெல்லாம் சரியாக அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எல்லா சூழ்நிலையும் நேரங்களை தெளிவாக பயன்படுத்த முடியும். எங்களுடைய பெருமானார் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அதே மொழி மாறி வருவார்கள். போர்க்களத்தில் இருந்தால் வீரனை போன்று மாறுவார்கள், மனைவி மக்களோடு இருந்தால் இனிமையாக மாறுவார்கள், தொழுகையில் இருந்தால் அவர் அல்லாஹ்விற்கு ஒரு இயற்கையான அடிமையாக மாறுவார்கள், சிறுவர்களோடு இருந்தால் சிறுவர்களாக மாறுவார்கள், யாரிடத்தில் இருக்கிறார்களோ அவர்களை போன்று மாறுவார்கள். எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்மூத் இப்னு ரபியா புகாரியினுடைய கிதாபுல எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் அறிவிக்கின்றார்கள். ஆனால் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை சொல்லும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்வார்கள். மஹமூத் இப்னு ரபியா கால மஹமூத் இப்னு ரபியா, எப்படிப்பட்ட மஹமூத் இப்னு ரபியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சில் துப்பிய தண்ணியை தன்னுடைய உடலில் தடவி கொண்டாரே, அப்படிப்பட்ட மஹமூத் இப்னு ரபியா அறிவிக்கிறார் என்று புகாரி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய கிதாபுல பதிவு செய்வார்கள். பார்க்கிறோம் எத்தனையோ விஷயங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்விடத்தில் இருக்கிறார்களோ அந்த தோற்றத்தை அதே சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய காலத்தில் புகழ் பாடப்பட்டிருக்கிறதா? பெருமானாருடைய வரலாறுகள், பெருமானாருடைய காலங்களில் இருந்த கவிஞர்கள் பெருமானாரை புகழ்ந்து பாடி இருக்கிறார்களா? அதை பெருமானார் அங்கீகரித்திருக்கிறார்களா என்று கேட்டால் ஹஸான் இப்னு சாபித் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இறைத்தோழர், மிகப்பெரிய ஒரு நபித்தோழர். அப்போ இவர்கள் வாழ்ந்த காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்னால் மதீனாவில் பிறந்தவர்கள்.
இவர்கள் கிட்டத்தட்ட 120 ஆண்டு இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள். ஆனால் அவருடைய 60 காலம் பெருமானாரை திட்டி திட்டி அவருடைய கவியை பாடினார்கள். ஆனால் மீதமுண்டான 60 காலம் பெருமானாரை புகழ்ந்து தன்னுடைய நாவிற்கு பெருமானாரை புகழ்ந்து பாடியார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இதில் மிகப்பெரிய ஒருவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய பள்ளியிலே நின்று கொண்டு கேட்கின்றார்கள், இப்ப அன்சாரிகளே, வாளினால் எனக்கு உதவக்கூடியவர்கள் எத்தனையோ நபர்கள் நீங்க இருக்கிறீர்கள், ஆனால் உங்களில் வாய்களால் உதவக்கூடியவர்கள் உங்களிடத்துல யாருமே இல்லையா என்று பெருமானார் கேட்ட பொழுது முதலில் எழுந்து குரலை கொடுத்தவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. யார சொல்லலாம், உங்களுக்கு நான் உதவுகின்றேன், உங்கள் மீது நான் புகழாரம் சொல்கின்றேன் என்று மஸ்ஜிது நபவியில ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர் படி அமைத்து கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் அவர்கள் நபிகளார் மீது அவ்வளவு ஒரு அருமையாக புகழ் பாடக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் வழி தோன்றர்களின் புகழாரம். உங்க அத்தா ஒரு கவிஞரே, உங்க அத்தாவுடைய அத்தா ஒரு கவிஞரே, இவங்க அம்மா ஒரு கவிஞரே, உங்களுடைய மகன் ஒரு கவிஞரே. இப்போ வாழையடி வாழையாக கவிஞர் பரம்பையில் வந்தவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் இடத்துல எப்படியெல்லாம் கவிதையை பாடியிருப்பார்கள் என்பதை எல்லாம் நாம் எல்லாம் விளக்க வேண்டும். பெருமானார் தன் மேனியல் மீது பொத்திருந்த ஒரு சால்வை எடுத்து ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போத்தியிருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் வரலாற்றின் ஆதாரங்கள் தானே. இதெல்லாம் பெருமானார் மீது புகழை ஓட்டியிருக்கிறார்கள், புகழை பாடியிருக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்திருக்கிறார்களே, இதெல்லாம் வரலாற்றின் ஆதாரம் தானே. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய புகழார புத்தகத்தில் ஒரு வரி இப்படி சொல்கிறார்கள், நபியை பார்த்து ஒரு வரியை சொல்கிறார்கள், உம்மை விட பேரழகனை என்னுடைய கண்கள் ஒருபோதும் கண்டதில்லை, உம்மை விட பேரழகனை எந்த ஒரு தாயும் பெற்றதில்லை, நீங்கள் மட்டும்தான் எவ்வித குறைகளும் இன்றி படைக்கப்பட்டீர்கள், நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பியவாறு இந்த உலகிற்கு படைக்கப்பட்டீர்கள் என்று சொன்னார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. முதலடியே பார்த்தோம் என்று சொன்னால், உங்களைப் போல பேரழகன் இந்த உலகிலே இல்லை என்று சொல்கிறார்கள். பேரழகன் கண்கள் பார்த்ததில்லை. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாம் எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அழகிலே மயங்கி அவர் அந்த பெண்கள் தன்னுடைய கைகளை அறுத்துக் கொண்டார்கள். ஆனால் அதே பெண்கள் எங்களுடைய பெருமானாரை பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய இருதயங்களை அறுத்திருப்பார்கள். என்ன தெரியுமா, எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற அழகு இந்த உலகில் எவரும் கிடையாது. உலகிலே நம்ம எல்லாம் நினைக்கிறோம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அழகிலே மிஞ்சியவர்கள் என்று நினைக்கிறவனா, அதான் கிடையாது. உலகிலே கோடான 1,24,000 நபிமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் 1,24,000 நபிமார்கள் இருக்கின்ற எல்லா முஅஜிசாக்களும் பெருமானாருக்கு உண்டு. இதுதான் பெருமானாருடைய தனிச்சிறப்பு. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பெண்மணி நபிகளாரை பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த பெண்மணி தங்களுடைய இருதயங்களை அறுத்திருப்பார்கள். ஏன், எங்கள் பெருமானார் இந்த உலகிலே இருக்கிற எல்லா நபர்களை விட அழகானவர்கள் எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது வார்த்தை, உம்மை விட பேரழகனை எந்த ஒரு தாயும் பெறவில்லை. பார்க்கிறோம், ஆமீனா அவர்களுடைய வயிற்றில் இருந்த பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது ஆமீனா அவருடைய முகம் என்பது ஜொலித்ததில் அந்த முகத்தின் ஜொலியின் காரணமாக பெருமானார் எப்படி வெளிவந்தார்கள் என்று தெரியுமா? அவர்கள் கண்ணுக்கு சுருமாயிட்டவராக, தன்னுடைய சத்னா செய்யப்பட்டவர்களாக மர்மஸ்தானத்தை மறைத்துக் கொண்டு கலிமா விரலில் வானத்தை பாய்த்து உயர்த்தியவனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகிற்கு வந்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது. அதைத்தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உம்மை விட பேரழகனை எந்த ஒரு தாயும் பெற்றிட முடியாது என்று சொன்னார்கள். மூன்றாவது அடியில பக்கம், நீங்கள் மட்டும்தான் எவ்வித குறைகளும் இன்றி படைக்கப்பட்டீர்கள். உண்மைதான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிறந்தார்கள். வேறு யாரும் கிடையாது, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிறந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாலாவது அடியில பக்கம், நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டீர்கள். ஆமாம், இன்றைக்கு நாம் கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் கலரை கொஞ்சம் வெள்ளையா படைச்சிருந்தா நல்லா இருக்குமே, அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் குட்டையா படைச்சிருந்தா நல்லா இருக்குமே, அல்லாஹ் எனக்கு மூஞ்சில கொஞ்சம் பருவம் இல்லாம படைச்சிருந்தா நல்லா இருக்குமே, அல்லாஹ் என் கை கால் ஊனம் இல்லாம போறதுன்னா நல்லா இருக்குமே. ஆனால் இந்த குறைகளை விட்டு நீக்கப்பட்டு படைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எப்படி விரும்பினார்களோ அதே போன்று படைக்கப்பட்டவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு செலுத்த வேண்டும். நம்ம எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கு நம்ம எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில ரத்தம் குத்தி எடுப்பார்கள். ரத்தம் குத்தி எடுக்கிறதுனா வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க உடல்ல இருக்கலாம் வந்து ரத்தம் ஒரு அக்கு பஞ்சன்னு ஒரு சொல்லுவாங்க. அதே மாதிரிலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இருந்தது. அதே போல ஒரு விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரத்தம் குத்தி எடுத்தார்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒரு இளமை கொஞ்சம் நுபுவத்துக்கு கிடைச்ச கொஞ்ச நாள்ல இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் குத்தி எடுக்கிறார்கள். ரத்தம் குத்தி எடுத்தோடனே அந்த ரத்தம் இருக்கின்றத அதை போயிட்டு அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு கொடுக்குறாங்க. அப்துல்லாவே ஓ இந்த ரத்தத்தை போய் எங்கேயாவது புதைச்சிரு என்பதாக சொன்னோன்னே சுபைர் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டு ரத்தத்தை புதைக்கல, குடிச்சிட்டாங்க. ஏன்னு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இருந்த தன்னம்பிக்கை கணக்கிட முடியாத ஒரு அன்பு. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு ரத்தத்தை கொடுத்தே போய் குடிச்சிட்டாங்க. குடிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, இப்ப சுபைரே அந்த ரத்தத்தை நீ என்னப்பா பண்ண? இல்லையா ரசூலுல்லாஹ் நான் குடிச்சிட்டேன். உடனே பெருமானார் சொன்னார்களாம், எவனுடைய உடலில் என்னுடைய ரத்தம் இருக்கிறதோ அவனை நரக நெருப்பு தீண்டாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கும் பெருமானாருடைய ஸல்லல்லாஹு சில சஹாபிகள் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செஞ்சுட்டு இருப்பாங்க. உது செஞ்சு தன்னுடைய வாயில கொப்பளிச்சு துப்புவாங்க தண்ணிய. உடனே சபித்தோழர்கள் எல்லாம் கையில பிடிச்சி மேனில தடவிக்கிடுவாங்க. ஏன்னா பெருமானாருடைய எச்சியில் நோய் நிவாரணம் இருக்கிறது. அதைத்தான் அவருடைய வரலாறுகளும் கூறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை என்று சொல்வார்களே, அதே போன்ற சகாபாக்கள் இருந்தார்கள். இப்படியே தெரியாது, பெருமானார் சொல்லிட்டார்களா நாங்கள் செய்வோம், எங்களை என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். பெருமானார் அந்த நெருப்பு கூட்டத்தில் போய் குதிப்பானா குதிப்போம், பெருமானார் நீ போய் சாவுப்பா நாங்க சாவோம். ஒட்டு மொத்தத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை என்ன செய்ய சொல்லி ஏவுகிறார்களோ அதையாக நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொல்கிறார்கள். மற்றொரு நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை குடிக்கின்ற வரலாறுகள் எல்லாம் பதிவு செய்யப்படுது. உஹதினுடைய போர்க்களத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் முகத்திலோ அல்ல தலையிலோன்னு பதிவு செய்யறாங்க. இந்த விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரும்பு கவசம் அவங்களுடைய தலையில மாட்டிக்கிச்சு. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்றொரு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து அவருடைய பல்லை நீட்டு அப்படியே கழட்டி எடுக்கன்னு பாக்குறாங்க. முடியல. உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பல்லெல்லாம் உடஞ்சு போச்சு. உடனே அப்படியே கலட்டி எடுத்த உடனே அப்படியே அவருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலிருந்து ரத்தம் என்பது வடிந்தோடுகிறது. உடனே அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையார் மாலிக் பின் சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உதட்டை வைத்து ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறார்கள். ஏன்? என் பெருமானாருடைய ரத்தம் என்பது கஸ்தூரி மணத்தை விட மேலானது, அமுதத்தை விட மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மருந்து. இந்த உலகத்தில் நரகத்தினுடைய மருந்து என்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை அவருடைய உதிரத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் சினான் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே பெருமானார் சொன்னார்களாம், என்னுடைய ரத்தம் என்பது எவனுடைய உடலில் இருக்கிறதோ அவனுடைய உடல் என்பது நரக நெருப்பு தீண்டாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகிற்கு கிடைத்த ஒரு நியமத்து. எல்லாம் சொல்லுகிறானே இல்லையா, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சொல்கிறானே, அது உலகிற்கு இறக்கி வைத்த அல்லாஹ் இறக்கி வைத்தான், பெருமானார் இறக்கி வைத்தார். அவர்கள் சமூகத்திற்கு கிடைத்த ஒரு நியமத்து, அவர்களால் இந்த சமூகத்திற்கு குர்ஆன் என்னும் வேதம் கிடைத்த ஒரு நியமத்து, இவ்வளவு வழிமுறையை கற்றுக் கொடுத்தது நமக்கெல்லாம் ஒரு நியமத்து, தன்னுடைய வாழ்வில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததே நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு நியமத்து. இத்தனை நியமத்துக்களையும் வார்த்தெடுத்து சொன்னவர்கள் எங்களுடைய சாந்தல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தையை அரவணைத்தால் அவர்களிடத்திலிருந்து அந்த குழந்தை பிரிவதற்கு அந்த குழந்தையின் உள்ளம் இயங்கும். ஒரு சஹாபியினுடைய வரலாறு பயிர் செய்யறான். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய மிக நெருக்கத்தில் இருந்தவர்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இவர்களை பற்றி சொல்லுகின்றார்கள், இவர்கள் தன்னுடைய
எங்க பாட்டி பாட்டி ஊருக்கு போறாங்க. தன் பாட்டியோ எப்போ சின்ன வயசுல இருக்கும்போது தன்னுடைய பாட்டியை பார்க்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போற வழியில பனு கைஸ் என்கின்ற ஒரு கொல்லை கூட்டம், ஒரு கொல்லை கூட்டம் உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, அவங்ககிட்ட இருக்கின்ற உடைமை எல்லாம் குடிங்கிருச்சு. உடைஞ்சு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொண்டு போய் மக்காவினுடைய சந்தையில வித்துறாங்க. உடனே மக்காவினுடைய சந்தையில் வித்த பொழுதுல அங்க ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்கின்ற ஹதீஜா நாயகியுடைய மாமி மகன். உடனே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் போயிட்டு அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா வாங்கிட்டு வந்து, இப்பதான் ஹதீஜா நாயகிக்கும் இவருடைய மாமி மகளுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, உடனே இந்த அடிமை ஒரு கிஃப்டா கொடுப்போம்னு சொல்லி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவங்க போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு கிஃப்டா கொடுத்துட்டாங்க. உடனே கிஃப்டா கொடுத்த உடனே அவங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். உடனே சில காலங்கள் செல்கிறது. பெருமானாருடைய அரவணைப்பில் வாழ்ந்தவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. உடனே பெருமானாருடைய அரவணைப்பில் வாழுகிறார்கள். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸாவோடு செய்வார்கள். தொழுகையினுடைய விஷயம் ஸைத் இப்னு ஹாரிஸாவோடு செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில கட்டத்தில் அது எப்படி ஆகி போச்சுன்னா, வர்றாங்களும் ஹஜ்ஜுக்காண்டி அந்த மக்காவை நோக்கி வருபவர்கள் வருகின்றார்கள். ஆனால் அந்த ஹாஜிகளோட ஸைத் இப்னு ஹாரிஸா சொந்தக்காரங்களும் சில நபர்கள் இருக்கிறார்கள். உடனே சொந்தக்காரர்கள் எல்லாம் பார்த்து விட்டு, எப்பா நீங்க இருக்கிறிய வா, அவங்க அத்தை அவனை ரொம்ப நாளா தேடிக்கு இருக்காருப்பா, நீங்க வரலையா? இல்ல இல்ல நான் எங்க அத்தாவை தெரியல வரல என்றதாக சொல்லிவிட்டார். உடனே இந்த விஷயம் தன்னை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையாருக்கு போய் செல்கிறது. உடனே அவருடைய தந்தையும் அவருடைய ஸைத் இப்னு ஹாரிஸா அவர் தந்தையும் அவருடைய சிறிய தந்தையும் உடனே மக்கமா நகரை நோக்கி வருகின்றார்கள். உடனே அவர்களை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறார்கள், இப்படி இப்படி நடந்து போச்சு, என்னுடைய இஷாமுக்குள்ள மக்களே எனக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுங்க. என்னப்பா என்ன ஆச்சு, பொறுமையா சொல்லுங்க என்று சொன்ன உடனே ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவருடைய தந்தையார் சொல்கிறாராம், இல்ல என்னுடைய மகன் இப்படி உங்களுடைய இறைத்துதான் சொல்றவர்கிட்ட இருக்கிறாரப்ல, அதை மீட்டு கொடுங்க என்று கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்திற்கு வருகிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், பா உன்னுடைய மகனை உன்னிடத்தில் ஒப்படைப்பதை எனக்கும் ஆசைதான், ஆனால் உன்னுடைய மகன் என்னை விட்டு உன்னிடத்துல வந்தான் என்று சொன்னால் நீ கூட்டு போ, அப்படி இல்லைன்னா அவ இஷ்டம் என்று சொன்ன உடனே ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுகிறார்கள். அவனே தந்தையார் கூப்பிட்டாரு, எப்பா நான் உன்னுடைய அத்தா உன்னை பெற்றெடுத்தவன், வாப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் என்று சொன்ன உடனே ஸைத் இப்னு ஹாரிஸா மறுத்து விட்டார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா மறுக்கிறார்கள், ஏன் உங்களோட வர எனக்கு இஷ்டம் கிடையாது, வாங்க நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அவர்கள் பழகிய இடம் சாந்தல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழகிய இடம். பெருமானாருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எல்லா சூழ்நிலைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணக்கிட முடியாது. அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எல்லா நிலைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடத்தில் சிறுவர்களிடத்தில் இனிமையாக பழகக்கூடியவர்கள். அந்த ஒற்றை காரணம் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு உங்களோட தான் வரல, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் இருந்துக்கிறேன் என்று சொன்னவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மடியில் வைத்து ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தன் மடியில் வைத்து ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள், இன்றையிலிருந்து நான் என்னுடைய அடிமையாக ஸைத் இப்னு ஹாரிஸாவை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றேன் என்று சொன்னார்கள். எதுக்கு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளைதான், தன்னுடைய சின்ன வயதில் தன் வளர்ப்பில் வாழ்ந்தவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா. தான் புகழ் பாடுகின்ற போது இப்படி சொல்வார்கள், நபியின் இடத்தில் பழகிய குழந்தை தாயிடத்தில் செல்வதற்கு மறுத்து விட்டது என்று நபியினுடைய புகழாரத்தில் இருப்பார்கள். அப்போ எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு குழந்தையை அவர்களிடத்தில் எந்த ஒரு குழந்தையை பழகினாலும் அந்த குழந்தை அவர்களை விட்டு பிரிவதற்கு அவர்களை உள்ளம் ஏங்கும். எத்தனையோ வரலாறுகள் எல்லாம் பதிவு செய்கின்றார்கள். எத்தனையோ சஹாபாக்களுடைய வலிய வரலாறுகளை எல்லாம் நம்ம எல்லாம் பார்த்து எத்தனை நபர்களை பற்றி சொல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நாளை நாம் அடைய இருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது பிறப்பு தினம். இந்த தினத்துல நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? ஏதோ ரமலான் மட்டும்தான் சிறப்புக்குரிய மாதம், லைலத்துல் கத்ர் தான் சிறப்புக்குரிய மாதம் என்று கிடையாது. பெருமானார் எந்த மாதத்தில் பிறந்திருக்கிறார்களோ அந்த மாதம் தன்னை பெருமையாக்கி கொள்கிறது என்பதாக கவிப்புகழ்களில் பாடுகின்றார்கள்.
பெருமானார் எந்த நாட்களில் பிறந்தார்களோ அந்த நாட்கள் ரமலானை விட மேலானது, ரமலானை விட மேலானது, லைலத்துல் கத்ரை விட மேலானது. ஏன்? பெருமானார் பிறந்த தினம் அது. ஆனா இந்த தினத்தில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வலுக்கு முன்னால் நாம் ஏதோ பொதுபோக்காக ஏதோ ஒரு இதுல இருந்திருப்போம். ஆனால் இந்த ரபியுல் அவ்வலிலாவது நாம் ஒவ்வொரு நபர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே காண வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வலிலாவது பெருமானாருடைய அவருடைய திரு முகத்தை நம்முடைய கனவுகளில் நாம் எல்லாம் காண வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இல்ல இத்தனை நாட்களை விட ரபியுல் அவ்வலில் நம்முடைய செலவாத்துகளை அதிகப்படுத்த வேண்டும். இதனால நாம் என்ன ஓதிருப்போம், ஏதோ ஓதிருப்போம். ஆனால் இந்த நாட்களில் ரபியுல் அவ்வலில் நாம் அதை கொஞ்சம் தெளிவாக அதிகமாக செய்ய வேண்டும். குர்ஆனினுடைய திலாவத்தில் ஈடுபட வேண்டும். நபியினுடைய வாழ்க்கையை நாமும் நம்முடைய குடும்பமும் பயன்பெற வேண்டும். இப்படியெல்லாம் செய்ய வேண்டும். ரபியுல் அவ்வல் மாதத்தில் மற்ற மாதங்களை விட நாம் அதிக அமல்கள் செய்ய வேண்டும். நபிகளாருடைய ஸலவாத்து மலைகளை அதிகமாக பொழிய வேண்டும். குர்ஆன் திலாவத்துகளை அதிகமாக ஓத வேண்டும். ஏதோ ரமலானுக்கு மட்டும்தான் குர்ஆன் இறக்கிய மாதம் ரமலானில் இருக்கிறது, அதாவது ரமலானுக்கு மட்டும்தான் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும் என்பது கிடையாது. என்னென்றால் சொன்னால், நபிகளார் பிறந்த மாதம் என்பது ரமலான் மாதத்தை விட சிறந்தது, லைலத்துல் கத்ர் மாதத்தை விட சிறந்தது, ஷஅபான் மாதத்தை விட சிறந்தது. ஆக மொத்தம் மாதங்களில் சிறந்தது ரபியுல் அவ்வலுடைய மாதம். ஏனென்று சொன்னால் எங்கள் பெருமானார் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல். அதனால தான் மற்ற நாட்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். அதிகமாக குர்ஆன் திலாவத்தில் நாம் எல்லாம் ஈடுபட வேண்டும். நபியினுடைய வாழ்க்கையை நம்முடைய சமூகங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். எடுத்துரைப்பது நம்முடைய கடமை. நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறானே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், குர்ஆனை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்களே, அது குர்ஆனை மட்டும் என்பது கிடையாது. வெறும் குர்ஆனை மட்டும் கற்றுக் கொடுத்து மற்றவர்கள் கற்றுக்க வைப்பது என்பது கிடையாது. மாறாக நபியினுடைய வாழ்க்கையும் கற்றுக் கொடுப்பது ஒரு குர்ஆனை போன்றுதான். என்று தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு எப்படி இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் குர்ஆனாகவே இருந்தது. குர்ஆனில் அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லுகின்றானோ அதையெல்லாம் பெருமானுடைய வாழ்வாக இருந்தது. அதைத்தான் சொல்லுகிறோம். ஆக நாளை வருகின்ற ரபியுல் அவ்வலுடைய முதல் நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் கூறுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கெல்லாம் தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கெல்லாம் தருவானாக. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃபில் உள்ளார் என்று ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ஹபீபல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.